கடலூர் செயின்ட் ஜோசப் கல்லூரி மாணவர்கள் பீட்டா அமைப்பை தடை செய்ய கோரியும் மத்திய அரசை கண்டித்தும் தங்கள் கல்லூரியிலிருந்து பழைய மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வரை ஊர்வலம் சென்று அங்கு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் பீட்டா அமைப்புக்கு எதிராக கண்டன முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. ஜல்லிக்கட்டு மீதான தடையை நீக்கக்கோரி கும்பகோணம் மீன் மார்க்கெட் அருகிலிருந்து பல்வேறு கல்லூரிகளை சேர்ந்த ஏராளமான மாணவ மாணவிகள் பேரணி சென்றனர். பின்னர் செல்வம் திரையரங்கு அருகே தஞ்சை சாலையில் மாணவர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதில் பீட்டா அமைப்புக்கு எதிராக கண்டன முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. சாலை மறியலால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. ஜல்லிக்கட்டு மீதான தடையை நீக்க கோரியும் பீட்டா அமைப்பை தடை செய்ய கோரியும் கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் அரசு கல்லூரியைச் சேர்ந்த ஏராளமான மாணவ மாணவிகள் வகுப்புகளை புறக்கணித்து ஆர்ப்பாட்டம் நடத்தினர். ஜல்லிக்கட்டு போட்டிக்கு அனுமதி வழங்க கோரி திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி இரும்பேடு பகுதியில் கல்லூரி மாணவ மாணவிகள் பல்வேறு தமிழ் அமைப்பினர் கண்டன ஊர்வலத்தில் ஈடுபட்டனர். நாட்டுக்கால இனங்களை அழிப்பதற்காக பீட்டா அமைப்பு சதி செய்வதாகவும் தமிழர்களின் உணர்வுகளை மத்திய அரசு வஞ்சிப்பதாகவும் ஊர்வலத்தில் கண்டன முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. ஜல்லிக்கட்டு போட்டிக்கு அனுமதி வழங்க கோரி நாகை மாவட்ட தலைமை தபால் அலுவலகம் முன்பு பல்வேறு கல்லூரிகளை சேர்ந்த மாணவர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தில் ஜல்லிக்கட்டுக்கு உடனடியாக அனுமதி வழங்க வேண்டும் எனவும் பீட்டா அமைப்பினை தடை செய்ய கோரிய முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. ஜல்லிக்கட்டு நடைபெற அனுமதி வழங்க கோரி அரசு கலைக்கல்லூரியில் ஏராளமான மாணவ மாணவிகள் வகுப்புகளை புறக்கணித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். உடனடியாக அவசர சட்டம் இயற்றி ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற மத்திய அரசு வழிவகை செய்ய வேண்டும் என போராட்டத்தில் மாணவர்கள் வலியுறுத்தினர். ஜல்லிக்கட்டுக்கு உடனடியாக அனுமதி வழங்க கோரி நாகர்கோவிலில் வடசேரி அண்ணா விளையாட்டு அரங்கம் முன்பு ஏராளமான மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது ஜல்லிக்கட்டை நடத்த மத்திய அரசு உடனடி நடவடிக்கை எடுக்க கோரியும் பீட்டா அமைப்பை தடை செய்ய வலியுறுத்தியும் மாணவர்கள் முழக்கமிட்டனர். ஸ்பெயின்ல இதே விஷயங்களை பண்ணும்போது அந்த நாட்டு நீதிமன்றங்கள் அதை தடை பண்ணுது, அந்த வழக்கை தள்ளுபடி பண்ணி பீட்டாவே தடை பண்ணக்கூடிய சூழ்நிலை இருக்கு. இந்திய அரசாங்கம் ஏன் தாமதிக்குங்கிறது புரியல. கண்டிப்பா இந்திய அரசாங்கம் இதுக்கு மேலான நேரடியான நடவடிக்கை எடுக்கணும். பிரதமர் இது மீதான கருத்தை உடனே தெரிவிச்சு இந்த நாட்டில் நடக்கக்கூடிய அசாதாரண சூழலை உடனடியாக நிவர்த்தி பண்ணணும். மாணவர்களுடைய, இளைஞர்களுடைய, தமிழ் ஆர்வலர்களுடைய, ஜல்லிக்கட்டு ஆதரவாளர்களுடைய உணர்வுகளை மத்திய மாநில அரசுகள், முக்கியமாக நம்மளுடைய பிரதமர், நீதிமன்றம் உணரணுங்கிறதுக்காக தான் அந்த போராட்டம். ஜல்லிக்கட்டு போட்டிக்கு அனுமதி வழங்க கோரி திருப்பூர் குமரன் மகளிர் கல்லூரியில் ஏராளமான மாணவிகள் வகுப்புகளை புறக்கணித்து கல்லூரி வளாகத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆண்டே ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாணவிகள் வலியுறுத்தினர். இதேபோன்று திருப்பூர் மாநகராட்சி அலுவலகம் முன்பு கல்லூரி மாணவர்கள் மற்றும் விவசாய அமைப்புகள் சார்பில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் பீட்டா அமைப்பை தடை செய்ய வலியுறுத்தியும் வாடிவாசலில் ஜல்லிக்கட்டு நடத்த கோரியும் முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. class is ordered in here.
ஜல்லிக்கட்டு மீதான தடையை நீக்க வலியுறுத்தியும் பீட்டா அமைப்பை தடை செய்ய வலியுறுத்தியும் திண்டுக்கல் கல்லறை தோட்டம் அருகில் கல்லூரி மாணவர்கள் நேற்று மாலையிலிருந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த போராட்டத்தில் பீட்டா அமைப்பு மற்றும் மத்திய அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. வேண்டும் வேண்டும் ஜல்லிக்கட்டு வேண்டும் 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 ஜல்லிக்கட்டு வேண்டும்.